வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. நான் மிக தெளிவோடு பொறுப்போடு கூறுகின்றேன். நாங்கள் உங்களிடம் நம்பிக்கைக்கு துரோகம் அளித்ததாக இருந்தால் நான் இந்த மண்ணிலே கால் வைக்க மாட்டேன். 13ஆம் திருத்தத்தை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தையிலே எந்த விதத்திலும் பேசக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை அவர் ஆணித்தரமாக கூட சொல்லியிருந்தார். இடமளிக்க முடியாது. ஒரு பொழுது இந்தியாவுடைய துணை தூதுவராக இருந்த பாலச்சந்திரன் அவர்கள் இங்கிருந்து ஸ்ரீகாந்த் ஐயா அவர் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். அந்த நிலைப்பாட்டோடு இருந்து தொடர்ந்து போராட வேண்டும். போராடினால் நிச்சயமாக இதனுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். CVK சிவஞானம் கூறி ஒரு சில நாட்களுக்குள்ளே அவர்களுடைய அடுத்த மத்திய குழு கூட்டத்திலே திடீரென்று அந்த பதில் செயலாளராக இருந்த வைத்தியகலி சத்தியலிங்கம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கடந்த தேர்தலிலே 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே தமிழரசு கட்சியிலே போட்டியிட்ட சுமந்திரன் அவர் மட்டும்தான் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை மேடையாக ஆமோதித்து அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புக்கு ஆணையை கேட்டு போட்டியிட்டவர். எங்களுடைய அழிவுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஒற்றையாட்சி பண்புகளை கொண்ட ஒரு அரசியலமைப்பை தான் மீண்டும் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக பகிரங்கமாக அறிவிச்சிருக்கின்ற இந்த சூழலிலே தம்பி வசந்தரூபன் அவர்களே, அதே போன்று மெலிதிமுனை வட்டார வேட்பாளர் திரு அருள்ராஜ் அவர்களே, எழுகதீவு வேட்பாளர் நிரஞ்சினி அக்கா அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். தமிழ் தேசம் ஒரு திருப்பு முனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு நம்முடைய மக்கள் அந்த தேர்தலை பயன்படுத்த விதத்தை வைத்து இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் கடந்த 76 வருடங்களுக்கு மேலாக மிக உறுதியாக ஆணை வழங்கி வந்த தமிழ் தேசியவாதத்தை கைவிட்டு ஏதோ ஒரு அபிவிருத்தியை நோக்கியும் தமிழர்களுடைய அடையாளம், தமிழருடைய தேச அந்தஸ்து முன்னிலைப்படுத்தின அந்த அரசியலை கைவிட்டு தாங்கள் இளைஞர்கள் என்ற ஒரு புது பாதைக்குள் செல்வதற்கு ஆணையை வழங்கி இருக்கிறார்கள் என்று கருதுகின்ற அளவுக்கு இந்த சர்வதேச சமூகம் கடந்த தேர்தலை பார்த்து கொண்டு வருகிறார்கள். அவர்களோடு இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் உரையாடுகின்ற பொழுது எல்லாமே போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு 2020ஆம் ஆண்டு தொடக்கம் படிப்படியாக தமிழீழ மக்கள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து மாற்றங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை தாங்கள் அவதானித்திருப்பதாகவும் அதனுடைய ஒரு முக்கியமான கட்டமாக சரித்திரத்திலே முதல் தடவையாக தமிழ் மக்களே தமிழ் தேசத்தை கைவிட்டு ஐக்கிய இலங்கை இளைஞர்கள் என்ற ஒரு அடையாளத்துக்கு தங்களுடைய ஆணையை வழங்க இருப்பதாக சொல்லி வருகின்றார்கள். உண்மையிலே இந்த கருத்து தவறான ஒரு கருத்து. தமிழ் மக்களுடைய வாக்களித்த முறைமையை ஆழமாக படித்தால், தமிழ் மக்களுடைய வாக்களித்த வீதாசாரங்களை, கட்சிகளுக்கு விழுந்த வாக்கு வீதாசாரங்களை எடுத்து படித்தால், கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் கூட தமிழ் மக்கள் மிக ஆணித்தரமாக தமிழ் தேசியத்துக்காகத்தான் வாக்களித்திருக்கிறோம் என்பது நிரூபிக்கப்படும். ஆனால் இன்றைக்கு ஒரு கருத்துவாக்கம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
தமிழர்கள் தமிழ் தேசியவாதத்தோடு ஊறி போயிருக்கின்ற அந்த நிலைமையை ஏதோ ஒரு வகையிலே மாற்றி அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசு மட்டுமல்ல, ஏன் ஒரு சில வல்லரசுகள் கூட அதை மாற்றி அமைப்பதற்கு இன்றைக்கு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த தேர்தலுக்கு பின்னே காலப்பகுதியிலே தமிழ் மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடு உறுதியாக இருக்கிறார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் ஏதோ ஒரு வகையிலே ஆணையை இந்த தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஜனதா விமுக்தி பெரமுனக்கு ஜேவிபிக்கு கொடுத்திருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணம் மட்டும்தான். ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படலாம். அந்த யாழ்ப்பாணத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த தேசிய மக்கள் சக்தி திசைக்காட்டி சின்னத்துக்கு வெல்லக்கூடியதாக இருந்ததாலே யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் ஏதோ ஒரு வகையிலே ஆணை அவர்களுக்கு கிடைத்திருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திலும் கூட அந்த திசை காட்டிக்கு வெறுமனே 24% வாக்கு மட்டும்தான் கிடைத்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது, அது மட்டுமல்லாமல் 76% 4/3 பங்கு மக்கள் அந்த திசை காட்டியை நிராகரித்திருக்கின்றார்கள் என்ற உண்மையை சுட்டிக்காட்டினாலும் கூட அந்த வெளிநாட்டு தலைவர்கள் தூதரகங்கள் நமக்கு அதுக்கு பதிலாக சொல்வது, சரி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சில வேளையிலே தமிழ் தேசிய அரசியலை தலைமைத்துவமாக நடாத்தின தரப்புகள் மீது தமிழ் மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கலாம். அவர்கள் நடந்து கொண்ட விதத்திலே கோபங்கள் இருந்திருக்கலாம். அந்த ஏமாற்றத்தை ஏதோ ஒரு வகையிலே தேர்தலூடாக காட்டுவதற்கு அவர்கள் அந்த தேர்தலிலே தமிழ் தேசிய பாரம்பரிய தமிழ் தேசிய கட்சிகளை நிராகரிக்கிற வகையிலே அல்லது அவர்களுக்கு வாக்களிக்காமல் விடுகின்ற வகையிலே அவர்களுடைய வாக்குகளை பயன்படுத்தினாலே அந்த தேர்தலுடைய இறுதி முடிவுகளிலே ஒரு பிழையான செய்தியை கொடுக்கிற மாதிரியான தோற்றம் ஏற்பட்டு இருக்கின்றதை மக்கள் உணர தொடங்கியிருக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் உண்மையிலே தமிழ் தேசியத்தோடு தான் ஊறி போயிருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு கூட தமிழ் தேசியத்தை கைவிடுறதுக்கு நம்முடைய மக்கள் தயார் இல்லை என்றால், கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் வாக்களித்த முறைமை காரணத்தினாலே வெளிவரந்து இருக்கின்ற பிழையான அந்த தவறான படத்தை விளங்கி கொண்டாவது எதிர்வரும் காலத்திலே நடக்கப் போகின்ற தேர்தல்களிலே தமிழ் மக்கள் அந்த பிழையான படத்தை திருத்துவதற்கு தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நம்மிடம் சுட்டிக்காட்டுகிறார். எதிர்காலத்திலே நடைபெற இருக்கின்ற தேர்தல் என்றால் இந்த உள்ளூராட்சி தேர்தல் தான் அந்த தேர்தல். ஆக எங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. நம்முடைய மக்கள் கடந்த 76 வருஷமாக எத்தனையோ துன்பங்களை சந்தித்தும் எத்தனையோ அழிவுக்கு முகம் கொடுத்தும் ஒரு இன அழிப்புக்கு முகம் கொடுத்தும் நாங்கள் தொடர்ந்தும் அந்த தெளிவான உரிமை பாதையிலே நாங்கள் பயணித்து வந்திருக்கிறோமாக இருந்தால் இந்த நேரத்திலே நாங்கள் அதை கைவிடுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஏன் நான் இந்த நேரத்தை பற்றி பேசுகின்றேன் என்றால், இவ்வளவு காலமும் நாங்கள் எங்களுடைய உரிமையை பெற்றெடுப்பதற்கு நாங்கள் எங்களுடைய கொள்கையோடு உறுதியாக இருந்தாலும் கூட சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு பொருந்தவில்லை. ஆனால் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு முற்று முழுதாக தன்னுடைய பொருளாதாரத்தை அழித்து முழங்காலிலே நிற்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. தங்களுடைய பொருளாதாரம் இன்றைக்கு முற்று முழுதாக தரமட்டத்துக்கு இறங்கி போயிருக்கின்ற ஒரு சூழலிலே தாங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த அரசை கட்டியெழுப்பதாக இருந்தால், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மாற்றி அமைப்பதாக இருந்தால்,
வெளிநாட்டு அதுவும் விசேஷமாக இந்தியா போன்ற நாடுகளுடைய உதவிகள் இல்லாமல் அதை மாற்றி அமைக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு உண்மை. ஆகவே இந்த நேரத்திலே சர்வதேச சமூகம் இலங்கையிலே தங்களுடைய உதவிகளை வழங்குவதாக இருந்தால் இங்கு வாழுகின்ற தமிழ் தேசத்துடைய ஜனநாயக குரலை மறுதலித்து அதை நசுக்கி கடந்த 76 வருஷமாக தாங்கள் செய்த தவறினால இந்த இன பிரச்சனை காரணத்தினாலே ஒரு கடல்ல மூழ்கி போயிருக்கின்ற நிலைமையை மாற்றியமைக்கிறதா இருந்தால் அந்த 76 வருஷமாக இனவாதத்தின் அடிப்படையிலே செயல்பட்ட முறைமையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்ற நிலைமையை நாங்கள் இந்த சர்வதேச சமூகத்துக்கு நிலைநாட்ட வேண்டும். தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளோடு இன்றைக்கு உறுதியாக இருக்கிறார்களாக இருந்தால், இந்த பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கிறதாக இருந்தால், அந்த மக்களுடைய நேர்மையான சட்டபூர்வமான அந்த உரிமைகளை அங்கீகரிப்பதின் ஊடாக மட்டும்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மாற்றி அமைப்பதற்கு, இதை திருப்புவதற்குரிய நிதி வளங்களை நாங்கள் கொடுப்பதிலே அர்த்தம் இருக்கும். எல்லாத்தையும் இந்த 76 வருஷமாக நாங்கள் நிதியை கொடுத்து இறுதியிலே கடல்ல மூழ்கி நீங்கள் இந்த ஒட்டுமொத்த அரசை முற்றுமுழுதாக பொருளாதாரத்தை அழித்து கொண்டு வந்திருக்கின்ற அந்த வரலாறு திரும்பவும் நடக்கும் என்ற ஒரு மிக தெளிவான செய்தியை நாங்கள் இந்த அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்குத்தான் ஏற்பட்டிருக்கின்றது. அப்பொழுது நாங்கள் தமிழர்களாக என்ன நிலைப்பாட்டை நாங்கள் இந்த சர்வதேச சமூகத்துக்கு கொடுக்க போகின்றோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக வருகின்றது, பார்க்கப்படுகின்றது. அதனாலே தான் அந்த தேர்தல் முடிவடைந்த உடனே இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய கட்சி தலைவர்கள் அனைவரையும் தனித்தனியாக சந்தித்து, அந்தந்த தனித்தனி கட்சிகளாக சந்தித்து இந்த கேள்விகளை நம்மிடம் எழுப்பி வருகிறார். ஆகவே நாங்கள் இந்த உண்மைகளை விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இனம் இதுவரைக்கும் காணாத சவாலை இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தலிலே 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டவை வடகிழக்கில். அந்த 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடையாது. போன 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே 18 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட மிக தெளிவாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 10 ஆசனங்கள் கிடைத்தது என்றால் 18 பேர்ல 10 என்றால் வந்து அது அறுதி பெரும்பான்மை. ஆனால் இன்றைக்கு 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அறுதி பெரும்பான்மையை காட்டுவதாக இருந்தால் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை காட்ட வேண்டும். எந்த ஒரு கட்சிக்கும் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. அந்த ஒரு பின்னணியிலே தான் இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி திசை காட்டி சின்னத்திலே போட்டி போடுகின்ற இந்த அரசு தரப்பு தமிழ் மக்கள் தங்களுக்குத்தான் ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு மிக தவறான பொய்யான ஒரு கருத்துவாக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினமும் கூட முந்த நாள் விமல் ரத்நாயக்க வடக்குக்கு வந்து தாங்கள் தான் தமிழர்களுடைய பெரும் கட்சி என்று சொல்ற அளவுக்கு அவர்கள் பொய் சொல்றதுக்கு துணிந்திருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு. ஆகவே இதை நாங்கள் நிவர்த்தி செய்வதாக இருந்தால் நாங்கள் குறைஞ்சது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 19 பாராளுமன்ற உறுப்பினர்களே 10 பேர் கொண்ட ஒரு அணியை உருவாக்க வேண்டும், ஒரு பொது புள்ளியிலே சந்திக்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நாங்கள் ஒரு முயற்சியை ஆரம்பித்தோம். தமிழரசு கட்சிக்கு 8 ஆசனங்கள் இருக்கின்ற இடத்திலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தித்தான் அவர்கள் வாக்கை பெற்றவர்கள். அவை அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அவர்களோடு நாங்கள் பேச ஆரம்பித்தோம்.
அதே நேரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்திலே போட்டி போட்ட செல்வம் அடைக்கல்நாதனுடையும் அவர் சார்ந்த கட்சியோடையும் கூட்டோடையும் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அவர்களோடு பேசி நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதாக இருந்தால் எங்களுக்கு அந்த 10 ஆசனங்களை காட்டக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது நாங்கள் வெளிநாட்டு தூதரங்களை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய பக்கத்திலே தான் ஆணை இருக்கின்றது என்பதை துணிந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் என்பதற்காகத்தான் அந்த பேச்சுவார்த்தை, அந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தமிழரசு கட்சியிலே ஒரு தெளிவான தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. அங்கே ஒரு தெளிவான செயலாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய உள் முரண்பாடு காரணமாக அந்த நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஆனால் அந்த கட்சி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒரு பாராளுமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுத்தது. அந்த வகையிலே அந்த ஒரு பதவியாவது தெளிவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த ஒரு நிலையிலே பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையிலே ஸ்ரீதரன் அவர்களோடு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்தோம். ஆனால் ஸ்ரீதரன் அவர்களுக்கு தெளிவாக நாங்கள் சொல்லியிருந்தோம், இது உங்களோடையோ தனிப்பட்ட ஸ்ரீதரனோடையோ அல்லது பாராளுமன்ற குழுவோடு மட்டுமோ நடக்கின்ற பேச்சுவார்த்தையாக இருக்க முடியாது. இது ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சியினுடைய நடக்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை அமைய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பேச்சுவார்த்தைகளை தாக்காது, இதுக்கு ஒரு தடையாக இருக்காது என்பதை மிக தெளிவாக சொல்லித்தான் அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் நாங்கள் திரு செல்வமணிகளான அவர்களுக்கும் தெளிவாக சொல்லியிருந்தோம், நீங்களும் ஒரு கூட்டு, நீங்கள் ஒரு தனி கட்சி அல்ல, நீங்கள் தனி தெளிவு அல்ல, 5 பேர் கொண்ட கூட்டு. ஆகவே நாங்கள் உங்களோட பேசுவதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளுடைய பங்களிப்பை பிரதிநிதித்துவப்படுத்தலையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லித்தான் அந்த முயற்சியை நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்டத்திலே தமிழரசு கட்சிக்கு அந்த 2 பதவிகள், தலைவர் செயலாளர் பதவிக்கு 2 நபர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். பதில் தலைவர் என்ற வகையிலே CVK சிவஞானம் அவர்களும், பதில் செயலாளர் என்ற வகையிலே வைத்திய கலாநிதி சத்தியலிங்கம் அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களும் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு திரு CVK சிவஞானம் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். கஜேந்திரகுமார் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறார். ஆனால் அந்த முயற்சியை ஒருவனே ஸ்ரீதரனோடையும் பாராளுமன்ற குழுவோடையும் மட்டும் நடத்துவதை ஏற்க முடியாது. பாராளுமன்ற குழு தலைவரும் பாராளுமன்ற குழுவும் கட்சி அல்ல, கட்சி அதுக்கும் கூட பெருசு. அவை உண்மையிலே கட்சியுடைய பங்களிப்பு தான் அவசியமாக இருந்தால் கட்சியுடைய தலைவர் செயலாளர் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அவர்களிடம் உத்தியோகபூர்வமாக இந்த அழைப்புதல் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அதில் நியாயம் இருந்தது. அந்த நியாயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு நானும் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளரும் அவருடைய வீடை தேடி சென்று ஜனவரி 25ஆம் தேதி எழுத்து மூலமாக அவருக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைத்திய கலாநிதி சத்தியலிங்கம் அவர்களுக்கும் அழைப்புதலை கொடுத்தோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு அந்த பிரச்சனை இருக்கவில்லை. ஆகவே நாங்கள் அவர்களிடம் உத்தியோகபூர்வமாக அந்த அழைப்புதல் கொடுத்து நாங்கள் அவர்களோட பேசின பொழுது திரு CVK சிவஞானம் அவர்களே தானாகவே சொன்ன கருத்துக்களை நான் இங்கு உங்களிடம் சொல்ல வேண்டும். ஏனால் இன்றைக்கு அந்த கருத்துக்களில் சில மாற்றங்களை செய்ய பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். சிவஞானம் அவர்கள் என்ன சொல்றார், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கஜன் நீங்கள் அவரோட பேசின அனைத்து விடயங்களையும் எங்களுடைய மத்திய குழுக்கு வந்து பதிவு செய்திருக்கின்றார், அனைத்து விடயங்களையும் சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய நோக்கம் அனைத்தையும் அவர் தெளிவாக எங்களிடம் சொன்ன இடத்திலே எங்களுடைய மத்திய குழு அதை முழுமையாக ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏற்கனவே 7 பேர் கொண்ட குழு தமிழரசு கட்சி நியமித்திருக்கின்றது. உங்களுடைய இந்த முயற்சி தொடருவதற்காகத்தான் அந்த 7 பேர் கொண்ட குழுவே நியமிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நீங்கள்
உங்களுடைய எழுத்து மூலமான கோரிக்கையிலேயும் இதுக்கு முதலும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் தெளிவாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒற்றையாட்சிக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் எந்த இடத்திலையும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்க முடியாத அந்த வகையிலே 13ஆம் திருத்தத்தையும் இந்த 2015 19ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த காலப்பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பையும் நாங்கள் தொட்டே பார்க்க முடியாத அடியோடே நிராகரிக்க வேண்டும் என்றால் ரெண்டும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்ற விடயங்கள். அந்த விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். நாங்கள் இந்த விடயங்களை மத்திய குழுவிலே பேசின பொழுது மத்திய குழு ஏகமனதாக மத்திய குழு ஏகமனதாக அல்ல, மத்திய குழு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினது. இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் முற்றுமுழுதாக கைவிடுவதாகவும் 13ஆம் திருத்தத்தை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தையிலே எந்த விதத்திலும் பேசக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை அவர் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தை அவருடைய வீட்டிலே மூடின அறைக்குள்ளே நடைபெற்றது. ஆனால் நாங்கள் அந்த கூட்டம் முடிந்த வெளியிலே வரை அந்த இடத்துல ஊடகங்கள் இருந்தவை. ஊடகங்கள் இருந்த இடத்திலே நான் சொன்னால் வேறு, ஆனால் CVK சிவஞானம் அவர்களே நான் இப்பொழுது மூடின அறைக்குள்ளே அவர் எங்களிடம் சொன்ன கருத்துக்களை ஊடகங்களுக்கே பதிவு செய்திருந்தவர். அதாவது இந்த பேச்சுவார்த்தைகளை தொடருவதற்காகத்தான் 7 பேர் கொண்ட குழு ஏற்கனவே தமிழரசு கட்சி நியமித்திருப்பதாகவும் ஏக்கிய ராஜ்ய இந்த ஒற்றையாட்சி அனைத்தையும் கைவிடுவதாகவும் அவர் மிக தெளிவாக ஊடகங்களுக்கும் பதிவு செய்திருந்தார். அப்பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. மூடின அறைக்குள்ளே எங்களுக்கு மட்டும் இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தால் நாங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் அதை பற்றி கொஞ்சம் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் ஊடகங்களுக்கே CVK சிவஞானம் அவர்கள் இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்திலே ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் இருந்தோம். அந்த பேச்சுவார்த்தைகள் இனியும் தொடரும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் பெரியோர்களே, அந்த கருத்தை CVK சிவஞானம் கூறி ஒரு சில நாட்களுக்குள்ளே அவர்களுடைய அடுத்த மத்திய குழு கூட்டத்திலே திடீரென்று அந்த பதில் செயலாளராக இருந்த வைத்தியகலி சத்தியலிங்கம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கடந்த தேர்தலிலே 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே தமிழரசு கட்சியிலே போட்டியிட்ட சுமந்திரன் அவர் மட்டும்தான் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை மேடையாக ஆமோதித்து அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புக்கு ஆணையை கேட்டு போட்டியிட்டவர். எந்த அடிப்படையில் அவர் அந்த ஆணையை கேட்டார் என்றால், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக சொல்லியிருக்கிறார். அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்ததில் தானும் தமிழரசு கட்சியும், ஆகவே தனக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஒரு மிக பலமான ஆணையை கொடுப்பதன் ஊடாகத்தான் ஜனாதிபதி சொல்லுகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழர்களும் இணைந்து நிறைவேற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லித்தான் அவர் வாக்கை கேட்டவர். அதே காரணத்துக்காகத்தான் நம்முடைய மக்கள் அவரை தோற்கடித்தது. நம்முடைய மக்கள் அவரை திட்டமிட்ட வகையில் நிராகரித்தது. ஆனால் அந்த சுமந்திரன் திடீரென்று பதில் செயலாளர் பதவிக்கு வருகிறார். பதில் செயலாளர் பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அந்த CVK சிவஞானம், நம்பிக்கை கொடுக்கிற வகையில் பேசின CVK சிவஞானம் அவர்கள் எனக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். பேச்சுவார்த்தைகள் இப்போதைக்கு அவசியம் இல்லை, பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு முன்னம் சொன்னவர், இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்காக 7 பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அடுத்த மத்திய குழுவிலே நாங்கள் உங்களோட பேசுவதற்காக தியாகிகளை நியமிப்போம் என்று சொன்ன CVK சிவஞானம் சுமந்திரன் செயலாளராக நியமிக்கப்படுற அடுத்த நிமிஷம் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கி அவர் பேச்சுவார்த்தையை அவசியம் இல்லை என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நான் பார்த்தேன், ஒரு பத்திரிகைக்கு
அவர் ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இதோ இந்த மேடையில் இந்த உண்மைகளை அம்பலப்படுத்தி அவரை நான் நிற்கிறேன் கொஞ்சம் ஒரு கஷ்டத்துக்குள்ளே தள்ளுகின்றேன் போல. அந்த இடத்துல அந்த ஊடகங்களும் இந்த கேள்வியை கேட்ட இடத்திலே CVK சிவஞானம் சொல்லியிருக்கிறார், அவக்கேடாக இருக்கின்ற எங்களுடைய அழிவுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஒற்றையாட்சி பண்புகளை கொண்ட ஒரு அரசியலமைப்பை தான் மீண்டும் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக பகிரங்கமாக அறிவிச்சிருக்கின்ற இந்த சூழலிலே அதே அரசியலமைப்பை நியாயப்படுத்தி அதை தயாரித்து அதை இன்றைக்கும் நியாயப்படுத்தி அதை எதிர்க்காமல் இருப்பதற்காக தமிழர்களுக்கு இடையிலே ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை முடக்கி இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்க அந்த ஒற்றையாட்சியை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு போதிய அளவு நேரத்தை கொடுத்து செயல்படுகின்ற தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கும் சமம். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி இந்த திசைக்காட்டி சின்னத்தை வடகிழக்கில் இருந்து தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக நிராகரித்து விட்டார்கள் என்ற ஒரு தெளிவான செய்தியை கொடுத்தே ஆகணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அது செய்தே ஆகணும். அது நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. ஆனால் அதே நேரம் என்ன கருத்துக்காக நாங்கள் அந்த திசைக்காட்டி என்ற தேசிய மக்கள் சக்தி அல்லது JVP-யை நிராகரிக்க வேணுமோ, எதற்காக அந்த ஒற்றையாட்சியை அவர் கொண்டு வர விரும்புகின்ற ஒற்றையாட்சியை நாங்கள் நிராகரிக்க வேண்டுமோ, அதே ஒற்றையாட்சியை இன்றைக்கு கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு சதி செய்து கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்தை அடையாளப்படுத்தி அவர்களை மூலம் கட்ட வேண்டும். மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சி ஒரு தவறான ஒரு கட்சி அல்ல. அந்த கட்சி தான் இன்றைக்கு நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதத்தை மிக தெளிவாக மக்கள் மட்டத்திலே கொண்டு சென்றார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. தந்தை செல்வநாயகம் அவர்கள் அந்த கட்சியை ஸ்தாபித்து அன்றைக்கு தேவைப்பட்ட கொள்கை ரீதியான முடிவுகளை சரியாக எடுத்த, ஆனால் இன்றைக்கு தந்தை செல்வநாயகத்தின் பெயரை பயன்படுத்தி தமிழரசு கட்சி என்ற கொள்கையை காட்டி அதிலே இருக்கிற தலைமைத்துவம் அந்த கொள்கைக்கு நேர்மாறாகத்தான் செயல்படுகின்றார்கள். அவர்களுக்கு இது ஒரு பழக்கம், இது புதுசல்ல, இன்றைக்கு தொடங்கின ஒரு விஷயம் அல்ல. 2009ஆம் ஆண்டு தேசிய தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி எந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்க வேண்டும் விரும்பி அதை ஆதரித்து அதை வளர்த்தாரோ, இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே கூட்டமைப்பு என்ற பெயரை பயன்படுத்தி அதே தேசிய தலைவருடைய பெயரை பயன்படுத்தி அந்த நிலைப்பாட்டுக்கு நேர்மாறாக பயணித்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தலைவர்கள். ஆகவே இது அவர்களுக்கு பழக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை செய்தார்கள். இப்பொழுது தங்களுடைய சொந்த ஸ்தாபகர் தலைவர் தந்தை செல்வநாயகத்துடைய கொள்கைக்கும் ஆப்பு வைக்கின்ற வகையில் தான் அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆகவே இந்த தலைமைத்துவத்தை மாற்றி அமைச்சே ஆக வேண்டும். சுமந்திரன் போன தேர்தலில் தோற்று போனாலும் கூட இன்றைக்கு அந்த கட்சிக்குள் இருக்கிற நிலைமையை நீங்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அவரை தோற்கடித்து கட்சிக்கு வாக்களித்தால் எல்லாம் சரி வரும் என்ற நினைப்பிலே நாங்கள் இருக்க போகிறோமாக இருந்தால் அது முற்றிலும் தவறு. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சிக்குள்ளே இந்த சுமந்திரன் போன்ற மிக பிழையான தலைவர்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். ஆக குறைந்தது அவரையாவது திருத்தத்துக்கு அவர்கள் ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அதை உருவாக்குவதாக இருந்தால் இந்த தேர்தல் தான் அதுக்கு ஒரு பலமாக கொடுக்க வேண்டும். இந்த தேர்தலிலே தமிழரசு கட்சி ஓரங்கட்டப்படுகின்றது என்ற தெளிவான செய்தியை தமிழர் தாய நிலப்பரப்பிலே நாங்கள் கொடுப்பதன் ஊடாக மட்டும்தான் நேர்மையாக கொள்கைக்காக பயணிக்க விரும்புகின்ற
தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் இந்த மிக தவறான பிழையான பாதையிலே அந்த கட்சியையும் ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டு விரும்புகின்ற தலைமைத்துவத்தை ஓரம் கட்டுறதுக்கு ஒரு முதுகெலும்பை ஏற்படுத்தும். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் செய்ய வேண்டும். அது நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. ஏனென்றால் இப்ப போற போக்கிலே நாங்கள் தமிழரசு கட்சிக்குள்ளே அந்த தலைமைத்துவ மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அதன் அவசியத்தை தமிழ் மக்கள் உணர்த்தாவிட்டால் இந்த தேர்தலிலே அந்த கட்சிக்கு தெளிவான ஒரு பாடத்தை படிப்பித்து சரியான கொள்கையிலே பயணிக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு வா என்ற செய்தியை அவர்களுக்கும் நாங்கள் கொடுக்காவிட்டால் மிக தெளிவாக நீங்கள் எழுதி வைங்கள். மாறாக நம்முடைய மக்கள் அந்த தமிழரசு கட்சிக்கு இன்றைக்கு சுமந்திரன் கட்டுப்பாட்டிலே அவருடைய பிடிக்குள்ளே சிக்கிப்பட்டு கொண்டு இருக்கின்ற அந்த தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆணை கொடுக்கிற மாதிரியான ஒரு முடிவுகள் இந்த தேர்தலுடன் அமைந்தால் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றுவது சிங்கள கட்சி அல்ல, தமிழ் தேசம் பேசி வாக்கை பெற்ற இந்த தமிழரசு கட்சியாக தான் இருக்கு. சிவஞானம் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், தாங்கள் அதை எப்போ கைவிட்டோம், இதை பற்றி பேசுறதை நிப்பாட்ட சொல்லி நான் அவருக்கு சவால் விடுக்கின்றேன். நீங்களுடைய கட்சி தலைவர் என்றால் உண்மையிலே நீங்கள் இந்த ஏக்கிய ராஜ்யவை நீங்கள் கைவிட்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு போதிலும் தந்தை செல்வநாயகத்துக்கு துரோகம் அளிக்க போவதில்லை என்றால் சுமந்திரனை நீங்கள் முதல் ஓரம் கட்டுங்கள். அதுக்கு பிறகு நான் உங்களை நம்புறதுக்கு தயாராக இருப்பேன். அதை செய்யாமல் அந்த ஏக்கிய ராஜவை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு கங்கணம் கட்டி இருக்கக்கூடிய சுமந்திரனை நீங்கள் செயலாளராக நியமித்ததுக்கு பிறகு இன்றைக்கும் நேற்றும் நாளன்றைக்கும் வித்தியாசமான கதைக்கிற உங்களை நம்புறதுக்கு நான் தயாரில்லை. அதை முதல் செய்து வாருங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் நேர்மையை பற்றியும் கொள்கையை பற்றியும் இந்த தேசத்துடைய எதிர்காலத்தை பற்றியும் சேர்ந்து கதைக்கிறதுக்கு தயாராக இருப்போம். அது வரைக்கும் அந்த தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி ஒருபோதிலும் இந்த மக்களுக்கு நேர்மையாக இருக்காது என்றே நம்முடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே பெரியோர்களே, இந்த தீவகம் தமிழ் தேசத்துடைய சொத்து. இந்த தீவகம் தமிழ் தேசத்துடைய மூளை. வி நவரட்னம் ஐயாவை இந்த உலகத்துக்கு காட்டின மண். எங்களை பொறுத்தவரையிலே இந்த தீவகம் பிழையாக நடந்து கொள்ள முடியாது. இந்த தீவக மக்கள் தமிழ் தேசியவாதத்துடைய மூளையாக நாங்கள் அறிந்து வச்சிருக்கிற வீணவர்ணம் ஐயாவுக்கு துரோகம் அளிக்கிற வகையிலே இந்த தீவகம் நடந்து கொள்ள முடியாது. அப்படியாக இருந்தால் உங்களுக்குத்தான் மற்ற அனைத்து சபைகளுக்கும் விட ஒரு பொறுப்பு இருக்கின்றது. நீங்கள் தான் அந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் தீவகம் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டது, போர்க்காலத்திலே எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதனால எந்த அளவு தூரத்துக்கு நம்முடைய மக்கள் தீவக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு சிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த தேர்தல் தான் அது அனைத்துக்கும் ஒரு பதிலாக இருக்க வேண்டும். இது வெறுமனே அந்த கஷ்டமான காலப்பகுதியிலே உங்களை வைத்து உங்களுடைய பேரில் நடந்த அநியாயங்களை சரிப்படுத்துவதாக மட்டும் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசத்துக்கு இந்த மண்ணிலே அந்த மாற்றம் சரியாக வரலாமாக இருந்தால், இந்த மண்ணிலே இந்த அளவுக்கு நெருக்கடிகளுக்கு பிறகு நம்முடைய மக்கள் ஒரு தெளிவான செய்தியை கொடுக்கக்கூடியதாக இருந்தால், அது தமிழ் தேசத்திலே இருக்கக்கூடிய மற்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு மிக தெளிவான பலமான ஒரு முன்னுதாரணமாக அமையும். அதை நிச்சயமாக நீங்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்த ஊடாக நேர்மையானவர்கள், ஒரு லட்சியத்துக்காக ஒன்று சேர்ந்தவர்கள், பதவி தூக்கி எறிஞ்சி ஒரு நேர்மையான பயணத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறவர்கள், அவர்களுடைய ஒரு சிலர் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள். அவர்களை எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியும். நாங்கள் தூக்கி எறியப்படுவோம்,
நம்முடைய மக்கள் எங்களை ஒருபோதிலும் அங்கீகரிக்க மாட்டோம் என்று 2010 கூட சரியான ஒரு கொள்கைக்கு பின்னால வர தயார் என்றால் அவர்கள் ஒருபோதிலும் இந்த மக்களுக்கு துரோகம் அளிக்க போவதில்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும். அதே மாதிரி தான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய எங்களுடைய பங்காளி கட்சிகளுடைய உறுப்பினர்கள். தயவு செய்து இந்த உண்மையை விளங்கி கொண்டு இந்த தமிழ் தேசிய பேரவைக்கு சைக்கிள் சின்னத்துக்கு அந்த ஆணையை வழங்குங்கள். நான் மிக தெளிவோடு பொறுப்போடு கூறுகின்றேன், நாங்கள் உங்களிடம் நம்பிக்கைக்கு துரோகம் அளித்ததாக இருந்தால் நான் இந்த மண்ணிலே கால் வைக்க மாட்டேன். நான் அந்த வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே இதுதான் எங்களுடைய இனத்துடைய கடைசி சந்தர்ப்பம். நாங்கள் இந்த இடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ் அரசியலிலே ஒரு நேர்மையான அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி நிலைநாட்டாவிட்டால் தமிழ் தேசம் அழியும். தமிழ் தேசம் அழியும். அந்த உண்மையை விளங்கி கொண்டுதான் இன்றைக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்திருப்பது இதோட முடிய போறதில்லை. திருந்திரவர்களை நாங்கள் அரவணைக்க தயார். திருந்திரவர்களை நாங்கள் அரவணைக்க தயார். மீண்டும் நான் சொல்லுகின்றேன், தமிழரசு கட்சி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். தமிழரசு கட்சி தன்னுடைய ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்க வேண்டும். கடந்த 16 வருஷமாக எப்படி தேசிய தலைவருக்கு துரோகம் அளித்ததோ அதே போன்று தன்னுடைய சொந்த ஸ்தாபக தலைவருக்கு துரோகம் அளிக்கிற பாதையை கைவிட வேண்டும். நீங்கள் திருந்துவதாக இருந்தால் நாங்கள் தான் முதலிலே வரிசையிலே உங்களை அரவணைப்பதற்கு முன்னில் போவதை கூறி இந்த வாய்ப்புக்கு அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு உங்களிடம் பேசியிருக்கிற அனைத்து கருத்துகளுக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதாக இருந்தால் நம்முடைய இந்த வட்டாரத்துக்குரிய வேட்பாளர் வசந்தரூபன் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை கட்டாயம் செலுத்தி ஆகும். மற்ற தேர்தல்களை போன்று ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் முறைமை அல்ல இது. இதிலே சின்னங்கள் இல்லை. வேட்பாளர்கள் தொடர்பாக குழம்புறத்துக்கு இலக்கங்கள் கிடையாது. மிக தெளிவாக நீங்கள் கட்சிக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும். என்னடா வட்டாரத்தில் ஒரு கட்சிக்கு ஒரு வேட்பாளர் மட்டும்தான் பட்டியலில் தெரிவு செய்யலாம். 2வது பட்டியல் வீதாசார பட்டியல். அது நம்முடைய கட்சிக்கு கிடைக்கிற வாக்கினுடைய வீதாசாரத்தின் அடிப்படையில் ஒதுக்கப்படுகின்ற விஷயம். அவை கட்சிக்கு மட்டும்தான் இந்த தேர்தலில் வாக்கு. தயவு செய்து நீங்கள் சைக்கிள் சின்னத்துக்கு அந்த வாக்கை இடுங்கள். வசந்தரூபன் மீது உங்களோட பூர்ண நம்பிக்கையை கொடுங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டும். அது ஒருபோதிலும் தவறாது. அப்படி வாக்களிக்கின்ற இடத்திலே மே மாதம் 7ஆம் தேதி தேர்தலுக்கு அடுத்த நாள் இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ் தேச தொடர்பாக மிகவும் தெளிவான உறுதியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும். அதை நீங்கள் கட்டாயம் செய்து கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்ட இந்த வாய்ப்பை தந்தமைக்காக தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். உருவாக்கப்பட்ட பீட்டம் என்கின்ற சுனாமி கட்டமைப்பை நீதிமன்றத்திற்கு சென்று தடை செய்த கொலை வெறியர்கள், இந்த பச்சை குழந்தைகள் செத்து விட வேண்டும். குலவூரும் குற்றீருமாக மீண்ட தமிழர்கள் மருத்துவ உதவிகள் இல்லாமல் செத்து விட வேண்டும் என்பதற்காக நீதிமன்றம் சென்ற இன வெறியர்களில் ஒருவர் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்கா. இந்த அனுரவுக்கு பின்னால் இந்த மண்ணை சேர்ந்த தமிழர் ஒருவன் நிற்கிறான் சொன்னால் ஒரு முதுகலம் பெற்ற அடிமைகள், சொந்த குடும்பத்தை விற்று பிழைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த இனவெறியர்களுக்கு பின்னால் நிற்க முடியும். இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு புலிகள் தான் பிரச்சனை. பீட்டம் சூடாக உதவி வந்தால் புலிகள் உயிர் பிழைத்து விடுவார்கள் என்பதுதான் அவர்களுடைய கரிசனையாக இருந்திருந்தால், நீங்கள் நடத்தி திரட்டி கொடுத்த ராணுவ சிங்கள இளைஞர்கள் வெறியர்களாகி ராணுவ சீருடையை அணிந்து எங்களுடைய மக்கள் மீது கொலை வெறியாட்டம் நடத்தி எங்களுடைய பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி எங்களுடைய மக்களின் சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து தென்னிலங்கைக்கு 2009 மே 18க்குள் கொண்டு போய் சேர்த்தார்கள். 3.5 லட்சம் மக்கள் முள்ளிவாய்க்காலிலே குலை உயிரும் குற்றீருமாக ஒருவேளை தண்ணி இல்லாமல் படுத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த யுத்தம் முடிந்த பின்னராவது நீங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு வட்டுவாலுக்கு சென்றிருக்கலாமே.
செட்டிகுளத்தில் இருந்த முகாமுக்கு சென்றிருக்கலாமே, அங்கு சென்று எங்களுடைய மக்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கலாமே. முகாமுக்குள் எத்தனை ஆயிரம் பெண்களை உங்களுடைய சிங்கள இனவரை இராணுவ காடையர்கள் கொண்டு சென்று பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி கொலை செய்தார்கள். நீங்கள் திரட்டி கொடுத்த சிங்கள இளைஞர்கள் இராணுவமாகி காடையர்களாகி கொண்டு சென்று கொலை செய்தார்கள், கற்பழித்தார்கள். அப்பாவி பெண் குழந்தைகள் 13 வயது 14 வயது 15 வயது பச்சை குழந்தைகளை கொண்டு சென்று பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி கொலை செய்தார்களே. அப்பொழுது எங்கு சென்றீர்கள் நீங்கள் எல்லோரும்? அந்த முகாமுக்கு சென்று எங்களுடைய மக்களை காத்திருக்கலாமே. உங்களுக்கு புலிகள் தான் பிரச்சனை என்று சொன்னால் புலிகளை அழித்து விட்டீர்களே. 2000 ஆண்டிலே உங்களுடைய ராணுவம் தமிழர்களிடம் மண்டியிட்டது. 2000 ஆணையரம் வீழ்த்தப்பட்ட பின்னர் இந்தியா தலையிடாவிட்டிருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருந்த 40,000 ராணுவத்தினரும் ராணுவ கைதிகளாக உங்களிடம் புலிகளால் ஒப்படைக்கப்பட்டிருப்பார்கள். இந்தியா தலையிட்டு தான் யாழ்ப்பாணத்தின் மீதான படையெடுப்பை அன்று நிறுத்தியிருந்தது. அதனால் தப்பி பிழைத்தீர்கள். இடுப்பொடுந்து படித்திருந்த உங்களுடைய படைகளுக்கு சமாதான சூழலை பயன்படுத்தி படைகளை திரட்டி உலக நாடுகளிடம் நிதிகளை திரட்டி மீண்டும் யுத்தத்துக்கு செல்லுங்கள் என்று உசுப்பேத்தி போரை தொடக்கி ஒரு சமாதான சூழலை கெடுத்த இன வறியர்கள், கொலை வறியர்கள் இந்த என்பிபியினர். இந்த என்பிபி வறியர்களோடு சேர்ந்து இந்த சுமந்திரன் ஒரு தமிழின விரோதி, இந்த தமிழரசு கட்சியினுடைய உபதலைவராக பதில் தலைவராக செயலாளராக இருக்கிற பச்சை துரோகி சுமந்திரன் இன்று ஏக்கிய ராஜ்ய வரவை கொண்டு வந்து இந்த அனுர என்ற இனவரையரோடு சேர்ந்து நிறைவேற்றுவதற்கு கங்கணம் கட்டி நிற்கின்றார். ரணில் இந்த அனுர சொல்கிறார், ரணில் விக்ரமசிங்க கொள்ளையன் திருடன், மஹிந்த ராஜபக்ச கொள்ளையன் திருடன், கோட்டாபய ராஜபக்ச கொள்ளையன் திருடன், மைத்திரிபால கொள்ளையன் திருடன், சந்திரிகா கொள்ளைக்காரி திருடி, இவர்கள் எல்லோரும் திருடர்கள். தாங்கள் பரிசுத்தமானவர்கள், தங்களிடம் ஆட்சியை தந்தால் எல்லாத்தையும் கட்டி எழுப்புவோம், அவர்களை சிறைகளுக்கு அனுப்ப போகிறோம் என்று அவர்களுக்கு எதிராக ஊழல் விசாரணை அப்படி என்று படங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த திருடர்கள் என்று சொல்லுகிற அதே மைத்திரிபாலவும் அதே ரணில் விக்ரமசிங்கவும் 2016 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையை, நாடாளுமன்றத்தை அரசியல் நிர்ணய சபையாக பிரகடனப்படுத்தி ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் நடைபெற்றது. அந்த அரசியலமைப்பு உருவாக்கத்திலே இந்த இனவரை பிடித்த நாட்டினுடைய இன்றைய தலைவர் அனுரகுமாரவும் அங்கே பங்காளியாக இருந்தார். இந்த சுமந்திரனும் சம்பந்தனும் அதிலே இருந்தார்கள். கூட்டமைப்பில் இருந்த அனைத்து அடிமைகளும் அதற்கு ஒத்துழைத்து நின்றார்கள். ஒருவர் கூட அதற்கு மாற்று கருத்தோடு இருக்கவில்லை. அவ்வாறு இருந்து ஒரு வரைவை தயாரித்தார்கள். 17 செப்டம்பர் 21 அந்த வரைவு வெளிவந்தது. அந்த வரைவுக்கு சம்பந்தன் தமிழரசு தேசிய தலைவர் பிரபாகரன் உருவாக்கி 2009 அந்த போராட்ட மௌனிப்புக்கு பிற்பாடு ஒரு தங்க தாம்பாளத்திலே வைத்து தலைவர் என்ற பதவி இந்த சம்பந்தனிடம் கொடுக்கப்பட்டது. அவ்வாறு பதவியை பெற்றுக் கொண்ட சம்பந்தன் 10லும் 15லும் தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய 90% வாக்குகளை பெற்று அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைவராக அங்கிருந்த போது அந்த அரசியல் நிர்ணய சபையிலே பங்கெடுத்து எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறார். பௌத்தம் அரச மதம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இலங்கையினுடைய 4வது புதிய அரசியலமைப்புக்கான விரைவிலே எழுத்து மூலம் கொடுத்திருக்கின்றார். இந்த துரோகம் நடந்த பொழுது கூட்டமைப்பில் இருந்த ஒரு மானஸ்தன் கூட தன்னுடைய பதவியை திறந்து வெளியேறவில்லை. அந்த வரைவு வெளிவந்த பிற்பாடு ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள் அப்பொழுது டெலோவோடு இருந்தார். அவர்கள் அதற்கு எதிராக ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள், அதை தாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் பாராளுமன்றத்தில் இல்லை. பாராளுமன்றத்தில் இருந்த செல்லமடை கெல்லநாதன் அந்த நிலைப்பாட்டோடு தான் இருக்கிறார். அப்ப அந்த ரணில் மைத்திரி அரசாங்கம் உருவாக்கிய அவர்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் திருடர்கள். நிர்வாகத்தில் ஊழல் மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், பணத்திலே ஊழல் மோசடி, அவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள் என்பது இந்த அனுரவினுடைய நிலைப்பாடு. அதே ரணிலும் அதே மைத்திரியும் சேர்ந்து உருவாக்கிய அரசியலமைப்பு பேரவையால் தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய வரைவு, அந்த வரைவு வடகிழக்கு தாயகத்தை கைவிட்டு நிராகரித்து, சமஸ்தியை நிராகரித்து, சிங்கள பௌத்தர்களுடைய கைகளுக்கு மட்டும் அதிகாரத்தை கொடுக்கிற ஒரு ஏக்கிய ராஜ்யம் என்ற பெயரோடு அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதை சுமந்திரனும் சம்பந்தனும் தான் சேர்ந்து செய்தார். அந்த வரைவை எந்த மாற்றங்களும் இல்லாமல் இந்த இனவாதி அனுரகுமார திசாநாயக்கா ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்,
அந்த வரைவை தான் முன்கொண்டு வந்து நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் அதே கருத்தை சொல்லி தன்னுடைய மக்களிடம் அறுதி பெருமான் 3-2 ஆணையை பெற்றிருக்கிறார். அந்த வரைவை தான் தயாரித்தது என்றும் அதை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு தங்களுக்கு ஆணை வேண்டும் என்றும் இந்த தமிழின தரகர் சுமந்திரன் இந்த ஒவ்வொரு கூட்டமாக சொல்லிக் கொண்டு திரிந்தார். இந்த மக்கள் அதை புரிந்து கொண்டு அவருக்கு செருப்பால் அடித்தது போன்று அவரை தோற்கடித்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர் தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக இருந்து கொண்டு உங்கள் முன்னால் மீண்டும் உள்ளூராட்சி மன்றத்திற்கு பட்டியலை போட்டுவிட்டு வேறு முகங்களூடாக உங்களிடம் வாக்கு கேட்டு வருகின்றார். நீங்கள் அது என்பிபியாக இருக்கலாம், தமிழரசு கட்சி வீட்டு சின்னமாக இருக்கலாம், சங்காக இருக்கலாம், உங்களுடைய ஊரில் இருக்கிற ஒரு நல்ல மனிதன் நிற்கிறாரே என்று அவருடாக நீங்கள் அந்த கட்சியை பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுடைய இருப்பை நீங்கள் இழப்பீர்கள். அந்த தரப்புகளுக்கு விழப்போகிற வாக்கு அவருடைய கொள்கைகளுக்கு விழப்போகிற வாக்காக இருக்கும். ஆகவே இவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இவ்வளவு அட்டூழியங்களை செய்கிற பொழுது இவர்களுக்கு ஆதரவாகவே இந்த ஸ்ரீலங்கா காவல்துறையும் முப்படைகளும் எங்களுக்கு எதிராக வன்முறைகளை செய்கிற பொழுது அந்த வன்முறைகளுக்கு அடிபணியாமல் உறுதியாக நின்று களத்திலே 15 ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக நேர்மையாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தி கொண்டு வந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பலப்படுத்த வேண்டும். இங்கே அன்னராசாணி அவர்கள் இருக்கிறார். அவர் கடத்தொழில் சங்கத்தினுடைய தலைவர். இந்த கடத்தொழில் சமூகம் போருக்கு பிற்பாடு வடகிழக்கு தமிழர் தேசத்திலே தமிழர்களுடைய ஒரு பொருளாதாரம் குறிவைக்கப்பட்டு பொருளாதாரம் முழுதாக புறக்கணிக்கப்படுகிறது, அபிவிருத்தி செய்யப்படவில்லை என்பது ஒரு பொதுவான பிரச்சனை. எந்த ஒரு ஆட்சியாளரும் தமிழர்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு எதையும் செய்யவில்லை என்பது, புறக்கணித்தார்கள் என்பது ஒரு பொதுவான நிலைப்பாடு. ஆனால் ஒரு சமூகம் குறிவைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டது என்பதல்ல, திட்டமிட்டு அழிக்கப்பட்டது என்று சொன்னால் அது கடத்தொழில் சமூகம் மாத்திரம்தான். அழிக்கப்பட்டது. நீங்கள் உங்களுடைய சொந்த முதலீட்டிலே அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் உறவினர்களுடைய முதலீட்டை பெற்றுக்கொண்டு அல்லது உங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய களத்தில் இருக்கக்கூடிய நகை நட்டை அடைவு வைத்து விற்று கடத்தொழில் கலங்களை போருக்கு பின்பாடு நீங்கள் வாங்கி கடலிலே கொண்டு போட்டால் அங்கே தென்னிலங்கையில் இருந்து வந்த பெரும்பான்மையின சிங்களவர்களுடைய சட்டவிரோத கலங்களால் எங்களுடைய மீனவர்களின் வலைகள் அறுக்கப்பட்டது, படகுகள் சேதப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் இருந்து வருகின்ற தமிழகத்தில் இருந்து வருகின்ற படகுகளால் எங்களுடைய மீனவர்களின் முதலீடுகள் அளிக்கப்படுகிறது. இது ஒரு நாள் 2 நாள், ஒரு மாதம் 2 வாரம், ஒரு வருடம் 2 வருடம் நடக்கவில்லை. 2009 மே 18க்கு பிற்பாடு 16 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த அழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக நேர்மையாக குரல் கொடுக்கின்றவர்களாக அன்னராசா அன்னை போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். ஏனையவர்கள் இங்கே கொஞ்ச காலம் காட்டாட்சி நடத்திய இபிடிபி தேச விரோதி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பின்னாலே எடுபிடிகளாக கனவேர் தெரிந்தார். அவர்களுக்கு பயந்து மௌனமாக கனவேர் இருந்தார். ஆனாலும் துணிச்சலோடு இந்த கடத்தொழில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முழு நேரமுமே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபராக அன்னராசாணி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருந்தது. உண்மையிலே இவர் விட்ட தவறு 20ஆம் ஆண்டில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாடாளுமன்றத்திலே போட்டியிட்டவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்க வேண்டும். அல்லது 24ஆம் ஆண்டிலேனும் எங்களுடைய பட்டியலிலே வந்தவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்திருக்க வேண்டும். சமரசம் இல்லாமல் இந்த மக்களுக்காக அனைத்து அரங்குகளிலும் உறுதியாக நிற்கக்கூடியவர்கள் தான் எங்களுக்கு தேவை. அந்த பயணத்திலே மிக உறுதியாக நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவர் அன்னராசாணி அவர்கள். இந்த கடத்தொழில் மக்களுக்காக நாங்கள் இந்த முழு காலத்திலும் நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டே வருகின்றோம். அண்மையிலே இந்திய பிரதமர் கொழும்புக்கு வந்திருந்தார். அந்த இந்திய பிரதமரோடு நடந்த சந்திப்பிலும் எங்களுடைய தலைவர் திட்டவட்டமாக கடத்தொழில் மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்திருந்தார். இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் கட்டுப்படுத்தப்பட்டு எங்களுடைய மீனவர்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக முன்வைத்திருந்தார். இதற்கு முன்னரும் நாங்கள் இந்திய தூதுவர்களுடன் சந்தித்த பொழுது எங்களுடைய தலைவர் மிக உறுதியாக தாயும் பிள்ளையும் என்றாலும் வாயும் வயிறும் வேறு என்ற அடிப்படையிலே தமிழக மீனவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவாக இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறென்ற அடிப்படையில் எல்லைகளுக்குள் அவர்கள் நின்று தொழில் செய்ய வேண்டும். எங்களுடைய எல்லைகளுக்குள் வந்து எங்களுடைய மக்களின் வயிற்றில் அடிக்கின்ற செயல்பாடுகளுக்கு ஒரு பொழுதும் இடமளிக்க முடியாது.
ஒரு பொழுது இந்தியாவுடைய துணை தூதுவராக இருந்த பாலச்சந்திரன் அவர்கள் இங்கிருந்து இடமாற்றலாகி செல்வதற்கு முன்னர் நாங்கள் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அந்த மீனவர்களுக்கும் இதுதான் தொழில் செய்கிற இடம் என்று சொன்ன பொழுது உடனடியாகவே தலைவர் அந்த பதிலை அவருக்கு சொல்லியிருந்தார். ஏனைய இந்திய தலைவர்களுக்கு தூதுவர்களுக்கும் அந்த கருத்துக்களை நாங்கள் தொடர்ச்சியாகவே சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த கடத்தொழில் சமூக மக்கள் இந்த நிலைப்பாட்டோடு நின்று தொடர்ந்து போராட வேண்டும். போராடினால் நிச்சயமாக எங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த போராடுவதற்கான தலைமையை வழங்குவதற்கு எங்களுடைய தலைவர் தயாராக இருக்கிறார். வெறுமனே நாடாளுமன்றத்திற்குள் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதற்காக மட்டும் அங்கே கருத்து சொல்லுவர் அல்ல எங்களுடைய தலைவர். மாறாக கொழும்பிலே ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற பொழுதும் ஐநாவிலே ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற பொழுதும் உறுதியாக இந்த நிலைப்பாடுகளை வலியுறுத்தி வருகின்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர். ஸ்ரீகாந்த ஐயா ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். ஆயுத போராட்ட அனுபவமும் ஜனநாயக போராட்ட அனுபவமும் தாராளமாகவே அவரிடம் குவிந்து கிடக்கிறது. எங்களுடைய தலைவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தேசிய தலைவர் பிரபாகரன் உலகத் தமிழினம் தன்னுடைய தேசிய தலைவராக போற்றி கும்பிடுகின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு மாவீரன். அந்த மாவீரனுடைய தத்துவ ஆசிரியர், விடுதலைக்கான தத்துவத்தை அவருக்கு ஊட்டியவர் இந்த தீவகத்தினுடைய மைந்தன் என்பதை எங்களுடைய தலைவர் தன்னுடைய உரையிலே சொன்னார். ஸ்ரீகாந்த ஐயாவும் சொன்னார். வீணவரட்டம் ஐயா தலைவர் பிரபாகரன் சொல்லி இருக்கிறார். தன்னுடைய தத்துவ ஆசிரியர் வீணவரட்டம் என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய மூளையாக 49ஆம் ஆண்டில் இருந்திருந்தவர் 68லே அவர் தமிழரசு கட்சி பிழையாக செல்கிறது என்று முடிவெடுத்து அங்கிருந்து வெளியேறி சுயாட்சி கழகத்தை உருவாக்கிய பொழுது அதனுடைய முதலாவது மேடையிலே தன்னுடைய 18வது வயதிலே ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள் ஏறியிருந்தார். இங்கே எனக்கு முன்னர் உரையாற்றிய எங்களுடைய தலைவர் மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் ஐயா உட்பட இனியவர்கள் அனைவருமே அனைத்து விடயங்களையும் மிகவும் தெளிவாக உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றார்கள். இன்றைய இந்த காலகட்டத்திலே தமிழினம் மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் சிக்கொண்டிருக்கின்றது. தமிழர்கள் விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடி ஒரு 30-35 ஆண்டுகள் ஒரு தியாகம் நிறைந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் 50,000 மாவீரர்கள் களப்பலியாகி லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கின்ற நிலையில் விடுதலை வராதா என்று எங்களுடைய மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு முன்னால் சிங்கள தேசியவாதம் ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழலிலே விரலை வைத்து கண்ணை குத்துவது போன்று எங்களுடைய சமூகத்திற்குள் இருக்கக்கூடிய அற்ப சொற்ப சலுகைகளுக்கு விலை போகக்கூடியவர்களுக்கு சலுகைகளை கொடுத்து அவர்களை தமிழ் மக்களுடைய தலைவர்களாக்கி பேரினவாத அரசு தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கங்கணம் கட்டியிருக்கின்றது. சந்திரிகா அரசு பிரேமதாசா, பின்னர் சந்திரிகா, பின்னர் மஹிந்த ராஜபக்ச, பின்னர் ரணில் மைத்திரிபால சிறிசேன, பின்னர் ரணில் விக்ரமசிங்க, பின்னர் கோட்டாபய ராஜபக்ச போன்றவர்கள் மாறி மாறி ஆட்சி பீடத்திற்கு வந்து அவர்கள் போர்கள் மூலம் எங்களுடைய தேசத்தை அழித்தொழித்து முடித்த நிலையிலே இப்பொழுது இந்த ஜேவிபி என்கின்ற இனவரை கும்பல் பசப்பு வார்த்தைகளை பேசிக்கொண்டு தாங்கள் ஒரு புரட்சியாளர்கள் என்றும் ஏழை மக்களுடைய பிள்ளைகள் என்றும் ஏழைகளுக்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்றும் கதைகளை விட்டுக்கொண்டு எங்களுடைய மக்களை ஏமாற்றி வாக்குகளை கபலீகரம் செய்து எங்களுடைய தேசத்தை முழுமையாக ஒரு சிங்கள பௌத்த தீவாக மாற்றுவதற்கான முயற்சிகளிலே அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு காலம். கடந்த 15 ஆண்டுகளிலே தமிழ் அரசியலில் இருந்து தமிழ் தேசியவாதத்தை நீக்குவதற்கு தமிழ் தலைவர்களே துணை போயிருக்கின்ற ஒரு சூழலில் அவர்கள் தங்களுடைய பங்குக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்து தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த தேசிய உணர்வை சாகடித்து தமிழர்களை சிதறி சின்னாபின்னமாக்கி திக்கற்றவர்களாக ஆக்கிவிட்டிருக்கின்ற நிலையிலே இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிற ஜேவிபியினர் சிதறி போயிருக்கிற தமிழ் மக்களை தம்முடைய வலைக்குள் இழுத்து போட்டு இங்கு இனப்பிரச்சனை இல்லை, அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டது என்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலிலும்
தங்களுக்கு தமிழ் மக்களிடமிருந்து கிடைத்த அற்ப சொற்ப வாக்குகளை வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் தமிழ் தேசியவாதத்தை கைவிட்டு விட்டார்கள். தமிழ் தேசியவாதம் என்பது தமிழ் மக்களுடைய நிலைப்பாடல்ல, மாறாக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இனவாத கட்சிகளுடைய நிலைப்பாடுதான் அது. மக்கள் தங்களோடு இணைந்து கொள்கிற பொழுது அங்கே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அங்கே இது நாடு எல்லோருக்கும் சொந்தமானது, வடக்கு கிழக்கு தெற்கு என்ற எந்த பேதங்களும் இல்லை. ஆகவே இந்த இனவாதிகளை தமிழ் இனவாதிகளை தோற்கடித்து விட்டால் இலங்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி தமிழர்களை ஒரு அழிவுக்குள் கொண்டு செல்லுகின்ற முயற்சியிலே ஜேவிபியினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே எங்களுடைய மக்கள் மிக விழிப்பாக செயல்பட வேண்டும். அனுரகுமார தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுதும் பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலும் சொன்னார், கடந்த ஆட்சியாளர்கள் இனவாதமாக செயல்பட்டமையினால்தான் இலங்கையிலே இனப்பிரச்சினை நடந்தது என்றும் தாங்கள் அந்த இனவாதத்திற்கு இடமளிக்காமல் எல்லாரையும் அரவணைத்து செயல்பட்டால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும், தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் தான் நிறைவு செய்து வைப்பேன் என்று வாக்குறுதிகளை கொடுத்து இந்த தேர்தலிலே தமிழ் மக்களிடமிருந்து கணிசமான வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். அவ்வாறு வாக்குகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் ஒரு கன்னி வரவு செலவு திட்டத்தை கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கின்றார். அந்த வரவு செலவு திட்டம் யுத்தத்தால் அழிந்து போன வடக்கு கிழக்கை முற்றாக புறக்கணித்து சிங்கள பௌத்த தேசியவாதத்தை மட்டும் வளர்த்தெடுக்கின்ற நோக்கத்தோடு அந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கிலே வவுனியாவில் 1500 சிங்கள குடியேற்றங்களை குடியேற்றுவதற்கு ஏற்ற வகையிலும், கிழக்கிலே மயிலத்தமடு மாதவனை உள்ளிட்ட பல இடங்களிலே சிங்களமயமாக்கல்களை செய்கின்ற வகையிலும் மற்றும் பௌத்தமயமாக்கல்களை உள்ளடக்கியதாகவும் அந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. அந்த வடகிழக்குக்கு நிதி ஒதுக்கீடுகளை செய்யாத ஒரு இனவாத வரவு செலவு திட்டம் ஒன்றை அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய கன்னி வரவு செலவு திட்டமாக சமர்ப்பித்து நிறைவேற்றி இருக்கின்றார். இதுதான் அவர் இனவாதம் இல்லாமல் மதவாதம் இல்லாமல் தமிழர்களை அரவணைத்து முன்னோக்கி செல்வதற்கு அவருடைய செயல்பாட்டினுடைய லட்சணமாக இருக்கிறது. அந்த இங்கே துரதிர்ஷ்டம் என்னவென்று சொல்லி சொன்னால், வடக்கு கிழக்கை முற்றாக புறக்கணித்து எங்களுடைய மக்களின் அபிவிருத்தியை முற்றாக புறக்கணித்து அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த வரவு செலவு திட்டத்தை 21ஆம் தேதி வாக்கெடுப்புக்கு வருகின்ற பொழுது எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் அதில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களின் பொருளாதார அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை என்பதனையும், மாறாக இலங்கையினுடைய ஆயுதப்படைகளிலே 20 டிவிஷன் படைகளில் 16 டிவிஷன்கள் வடக்கு கிழக்கிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே கிழக்கிலே 4 வடக்கிலே 12 டிவிஷன் படைகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த படைகளுக்குரிய இராணுவ ஒதுக்கீடுகள் முன்னரை விட அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவிலே 10 பேர் பொதுமக்களுக்கு ஒரு இராணுவம் என்ற அடிப்படையில் படைகள் குவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு முழுவதும் இராணுவமயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான ஒரு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் ஆதரிக்க முடியாது என்பதனை சுட்டிக்காட்டி அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களித்த தலைவராக எங்களுடைய தலைவர் இருக்கின்றார். அவர் மாத்திரம்தான் அந்த அரசிடம் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றார். ஏனையவர்கள் என்ன செய்தார்கள் என்று உங்கள் முன் பலர் வருகிறார்கள். என்பிபியில் இருந்து வருகிறார்கள். இங்கே என்பிபியில் இருப்பவர்களும் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு அபிவிருத்தி செய்து தரப்போவதாக சொல்கிறார்கள். ஆனால் என்பிபியினுடைய வரவு செலவு திட்டத்திலே இந்த பிரதேச அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கீடுகள் இல்லை. நிதி ஒதுக்கீடு இல்லாத வரவு செலவு திட்டத்தை என்பிபி அரசாங்கமே நிறைவேற்றி இருக்கின்ற நிலையிலே என்பிபி அபிவிருத்தி செய்து தரும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் முன்னால் என்பிபி கட்சியிலே அற்ப சலுகைகளுக்காக வேட்பாளர்களாக வருகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என்பிபி வடகிழக்கை புறக்கணித்து ஒரு வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு கொண்டு வந்த பொழுது தமிழ் மக்களுடைய தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்ட 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழரசு கட்சி அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருக்கவில்லை. அவர்கள் அந்த வாக்கெடுப்பின் பொழுது ஒளித்து ஓடிவிட்டார்கள். அவர்கள் அனுர அரசாங்கத்தோடு டீல் அடித்துக் கொண்டு தங்களுடைய தனிப்பட்ட சலுகைகளை உறுதிப்படுத்தி கொண்டு அனுர அரசுக்கு சர்வதேச மட்டத்திலே சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது, சர்வதேச நிதி நிறுவனங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய நிதி கிடைப்பதை தடுக்க குழப்பக்கூடாது என்பதற்காக அவர்கள் நிதி ஒதுக்கீடு இல்லாத வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்காமல் ஒழித்து சென்றிருக்கின்றார்கள். சங்கு சின்னத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கல்நாதன்
அவர் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பிலே ஆதரித்து வாக்களித்திருந்தார். அவர் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர். அவருடைய வன்னி தேர்தல் தொகுதிக்குள்ளே தான் அந்த 1500 சிங்கள குடியேற்றங்கள் கீழ் மல்வத்துவயா திட்டத்தின் மூலம் அனுராபுரம் மாவட்டத்தில் இருந்து கொண்டு வந்து குடியேற்றப்பட இருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு நீர்ப்பாசன திட்டத்திற்கும் அங்கே நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. அது தெரிந்து கொண்டும் அந்த விடயத்தை நாடாளுமன்றத்திலே சுட்டிக்காட்டி எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்திலே உரையாற்றினார். கீழ் மல்வத்துவோயா திட்டத்தின் கீழ் தந்திரிமலை பகுதியிலே ஒரு நீர்த்தேக்கம் ஒன்றை அமைக்கின்ற பொழுது 1500 சிங்கள குடும்பங்கள் காணிகளை இழப்பதாகவும் அந்த மக்களுக்குரிய காணிகளை செட்டிகுளம் வவுனியாவிலே செட்டிகுளம் பகுதியிலே சிங்கள மக்களுக்கு வழங்கப் போவதாகவும் அங்கு திட்டம் இருக்கிறது. அதற்கும் சேர்த்து தான் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நீங்கள் ஒரு சிங்களமயமாக்குகிற நோக்கத்தோடு தான் இந்த நீர்ப்பாசனத்தை செய்கிறீர்கள். இவ்வாறான ஒரு நீர்ப்பாசனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதனை எங்களுடைய தலைவர் பதிவு செய்தார். அவர் அந்த உரையை நிகழ்த்துகிற பொழுது நாடாளுமன்றத்திலே அவருடைய கதிரைக்கு பக்கத்து ஆசனத்திலே அமர்ந்திருந்து தலையாட்டி கொண்டிருந்தவர் இந்த செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர். அந்த உரைக்கு பிற்பாடும் அந்த வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்துக்கு வருகின்ற பொழுது அந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்காமல் அவர் ஒளிந்து ஓடினார் என்று சொன்னால் அவருக்கும் அனுரவோடு டீல் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலப்பகுதியிலே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய பார்களை பெற்றுக்கொண்டு பெமிட்களை பெற்று கோடிக்கணக்கிலே விற்றுவிட்டு அரசாங்கத்துக்கு பல சந்தர்ப்பங்களில் எதிர்க்க வேண்டிய நேரங்களில் எதிர்க்காமல் இருந்தார்கள். சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அது அனுர சொன்னார், அது முந்தியிருந்த அரசு பிடித்தான் ஊழல் மோசடி, ஆட்களை விலை சலுகைகளை கொடுத்து விலைக்கு வாங்கி அவர்கள் நிர்வாகம் செய்தார்கள் என்று சொன்னார்கள். அதே அனுரகுமார் அரசாங்கத்திலும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யாத வரவு செலவு திட்டத்தை எதிர்க்காமல் அவரோடு டீல் அடித்திருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை ஒன்றை சிந்தியுங்கள். உங்களுடைய அபிவிருத்திக்கு நிதி வேணும். நிதி இல்லாமல் அபிவிருத்தி செய்ய முடியாது. அந்த நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதற்காக அதை சுட்டிக்காட்டி அந்த வரவு செலவு திட்டத்தை அந்த 225 பேரிலே சுமார் 180 சிங்கள இனவறிஞர்கள் இருக்கிற சபையிலே துணிந்து சுட்டிக்காட்டி அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களித்த எங்களுடைய மக்களின் அபிவிருத்திக்கு நிதி இல்லாத வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க முடியாது. எங்களுடைய மக்களின் நிலங்களை சிங்களமயமாக்குகிற வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க முடியாது. எங்களுடைய மக்களின் நிலங்களில் பௌத்தமயமாக்கலை செய்கிற வரவு செலவு திட்டத்தை, இராணுவமயமாக்கலை செய்கிற வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க முடியாது என்று எதிர்த்து வாக்களித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு உங்களுடைய அபிவிருத்தி மீது அக்கறை இருக்கிறதா? அல்லது இந்த பௌத்தமயமாக்கலுக்கு இடமளிக்கிற, சிங்கள குடியேற்றங்களுக்கு இடமளிக்கிற, இராணுவமயமாக்கலுக்கு இடமளிக்கிற வரவு செலவு திட்டத்தை நிதி ஒதுக்கீடு, தமிழருடைய அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்காத வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிக்காமல் ஒளித்து ஓடியவர்களுக்கு உங்களுடைய அபிவிருத்தி மீது அக்கறை இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே உங்களுக்காக நேர்மையாக உண்மையாக செயல்படக்கூடிய தலைவரை நீங்கள் இனங்கண்டு பலப்படுத்த வேண்டும். இங்கே பெருமதிப்புக்குரிய சிரேஷ்ட சட்டத்திரணி ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று இன்று தமிழர்களுடைய தேசத்திலே தமிழ் மக்களுடைய அரசியல் இலட்சியத்தின் மீது உறுதி கொண்டவர்கள், தமிழ் மக்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழர்களை கண்டறிய சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பவர்கள், போரால் அழிந்து போன வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்த வடக்கு கிழக்கு ஒரு விசேடமாக பாதிக்கப்பட்ட பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு விசேடமான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையாக இருக்கக்கூடிய தரப்புகள் இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே தமிழ் தேசிய பேரவையாக ஒன்றிணைந்து நிற்கிறார்கள். 2001 ஐக்கியத்திற்காக இன விடுதலைக்காக தேசிய தலைவர் பிரபாகரன் கட்டியெழுப்பிவிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தானாகவே தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. தமிழரசு கட்சி தானாக தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. சுமந்திரனுடைய ஆதிக்கத்துக்குள் சென்றுவிட்ட தமிழரசு கட்சி கொள்கையை கைவிட்டு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய கைகூலி அமைப்பாக மாறிவிட்டது. சுமந்திரன் அதனை மாற்றிவிட்டார் என்பதற்காக அதற்குள் இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். தமிழரசு கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான மதிப்புக்குரிய சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணி தவராச ஐயா தலைமையிலே ஜனநாயக தமிழரசு கட்சி என்று ஒரு அணி அங்கிருந்து வெளியேறி அவர்கள் இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே
தமிழ் தேசிய பேரவையாக இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழரசு கட்சி சுமந்திரனுடைய பிடிக்குள் அகப்பட்டு அது இன்று தமிழர்களை அடகு வைத்து விட்டது என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். இங்கே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 15 ஆண்டுகளாக இந்த கொள்கையை கைவிடாமல் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த மக்களுக்காக நேர்மையாக செயல்படுகிறார். கொள்கை ஒற்றியாட்சியை நிராகரித்து வருகிறார். தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்தி வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். எங்களுடைய மக்களுடைய காணிகள் கபலீகரம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த காணி அபகரிப்புக்கு எதிராக களத்திலே நின்று மக்களோடு போராடுகின்றார். எங்களுடைய மக்கள் மீது நடந்தது இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதனை ஒரு நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்து கொண்டு ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கும் கொழும்பில் உள்ள சர்வதேச ராஜதந்திரிகளுக்கும் வலியுறுத்துகின்ற ஒற்றை தலைவனாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருந்து வருகின்றார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டறிய உள்ளக பொறிமுறைகள் உதவாது. இந்த காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டு அலுவலகம் எல்லாம் காணாமல் போனவர்களை கண்டறியும் முயற்சிகளை நீத்து போக செய்வதற்கான சதி நடவடிக்கைகள். ஆகவே சுமந்திரன் ரணில் அரசோடு சேர்ந்து உருவாக்கிய காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டு அலுவலகம் எல்லாம் இந்த காணாமல் போனவர்களுக்கு நீதி கிடைக்காமல் செய்வதற்கான ஒரு சதி என்பதனை சுட்டிக்காட்டி சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை நேர்மையாக வலியுறுத்தி வருகிற ஒரே தலைவர், ஒரே பாராளுமன்ற குழு தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் என்பதனை புரிந்து கொண்டுதான் அனுபவங்களின் ஊடாக 15 ஆண்டுகள் உன்னிப்பாக அவதானித்த அடிப்படையிலே இந்த பெருந்தலைவர்கள் இன்று தமிழ் தேசிய பேரவையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தமிழ் மக்களுடைய எதிர்கால தலைவராக முன்னிறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்கள் இந்த தலைமையை பலப்படுத்த வேண்டும். இந்த இனவாத ஜேவிபியை இந்த மண்ணில் இருந்து தோற்கடிக்க வேண்டும். ஜேவிபியினர் மிக கொடூரமான இனவரியர்கள். நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த பொழுது ஐயா ஸ்ரீகாந்தா உட்பட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட நாங்கள் 22 பேர் 2004 இருந்து நாடாளுமன்றத்தில் இருந்த காலப்பகுதியிலே சமாதான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே அந்த சமாதான முயற்சிகளை குழப்பி ஒரு யுத்தத்தை உருவாக்குவதற்காக இந்த அனுரகுமார திசாநாயக்கா, இந்த பிமல் ரட்நாயக்கா, இந்த வெளிநாட்டு அமைச்சர் விஜித கேரத் உட்பட இந்த சந்திரசேகரன், சிங்கள பேரினவாதிகளுடைய எடுபிடி சந்திரசேகரன் உட்பட அனைவரும் வீதிகளிலே நின்று போராடினார்கள். நாடாளுமன்றத்துக்குள் நாங்கள் கருத்துக்களை சொல்ல முற்பட்டால் எங்களை அடித்து கொலை செய்வதற்கு வெறி கொண்டு எங்கள் மீது பாய்ந்தார்கள். அனுரகுமார் ஒரு சாதாரணமான ஒருவர் அல்ல, அவர் ஒரு மிக மோசமான இனவாதி. நீங்கள் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிமல் ரட்நாயக்கா என்பவர் ஒரு சிரித்த முகத்தோடு எல்லோருடன் அன்பாக பழகுபவர். அந்த ஜேவிபியினர் எங்களை ஒரு மிக கொடூரமான புலியாக எங்களை நாடாளுமன்றத்துக்குள் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் கூட எங்களோடு நட்பாக பேசுகின்றவர் தான் இந்த பிமல் ரட்நாயக்கா. ஆனால் அந்த பிமல் ரட்நாயக்கா அந்த முகத்தோடு வலம் வந்து தமிழர்களை ஏதோ ஒரு வகையிலே வசப்படுத்தி கொண்டு இன்று சொல்கிறார், உப்புக்கு பேர் முக்கியமா ருசி முக்கியமா என்று கேட்கின்றார். அப்படி என்று சொன்னால் நீ அதற்கு தமிழில் பெயரை வைத்திருக்கலாமே, ஏன் அதில் சிங்களத்தில் பெயர் வைத்தாய்? ருசிதான் முக்கியம் என்று சொன்னால் ஏன் சிங்களத்தில் பெயர் வைக்க வேண்டும் என்று சிந்தித்தாய்? இவ்வாறு பேசி பேசியே தமிழர்களை கருவறுக்கின்ற ஒரு அணுகுமுறையை ஜேவிபி செய்து கொண்டிருக்கிறது. 2004 ஆண்டில் சுனாமி அழிவுக்கு பிற்பாடு இந்த ஏழை மக்கள் 30-20 ஆண்டுகள் யுத்தத்தால் அழிந்து போன மக்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டிருந்த போது அம்பாறையில் இருந்து யாழ்ப்பாணம் மன்னார் வரையான கரையோரத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் முழு பேரும் கடத்தொழில் சமூகத்தை சேர்ந்தவர்கள், முழு பேரும் ஏழைகள். அந்த ஏழை மக்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் கூட கொடுக்க கூடாது என்பதற்காக புலிகள் இயக்கத்தால் சர்வதேச சமூகத்தின் ஆதரவு இருந்து எங்கள் குரல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உடன்பிறப்புகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். தீபகத்திலே பெரிதாக நாங்கள் பேச வேண்டிய அவசியமில்லை. அதுவும் தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் அழகாக ஆழமான கருத்துக்களை கூறிவிட்ட பிறகு நான் அந்த விஷயத்தை தொட வேண்டிய தேவை இருப்பதாக கருதவில்லை. ஆனால் வேறு 2 விடயங்களை மிக மிக சுருக்கமாக கூற வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள்.
இந்த மண் எங்களுடைய மண், இது எங்களுடைய நாடு. இங்கே சகல சுதந்திரங்களோடும் வாழ்வதற்கான உரிமை எங்களுக்கு உண்டு. அதற்காகத்தான் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை எங்கள் இளைய சந்ததி நடாத்தியது. அந்த போராட்டம் 2009 முறியடிக்கப்பட்டாலும் கூட அது எந்த லட்சியத்தை, எந்த இலக்கை வைத்து நடாத்தப்பட்டதோ அதனை நோக்கி எங்களால் இயன்ற வரையிலே எங்கள் முழு சக்தியையும் திரட்டி கடந்த காலத்தை போல, போராட்ட காலத்தை போல ஒரே கொடியின் கீழ், ஒன்றுபட்ட அரசியல் தலைமையின் கீழ் நடைபோட வேண்டியது போராட்ட பாதையிலே எங்களுடைய கடமை என்று நாங்கள் கருதுகிறோம். ஜனநாயக வழியிலே, அரசியல் வழியிலே எங்கள் மண்ணை மீட்டெடுத்து எங்கள் மண்ணை ஆளுகிற அதிகாரம் எமது மக்களுக்கு மாத்திரமே உரியது என்பதை நிலைநாட்டி இந்த மண்ணை அதற்குரிய சகல வளங்களையும் பிரயோகித்து பாவித்து ஒரு பொருளாதார பூஞ்சோலையாக எங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல வேண்டியது எங்கள் கடமை என்று உணர்ந்ததன் காரணமாகத்தான் நாங்கள் அனைவரும் இன்று ஒரே கொடியின் கீழ், மஞ்சள் சிவப்பு கொடியின் கீழ் தமிழ் தேசிய பேரவையாக, ஒன்றுபட்ட அரசியல் அணியாக தமிழ் மக்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அரசியல் அணியை பயன்படுத்துவது, பலப்படுத்துவது தமிழ் மக்களுடைய கடமை. இந்த கடமையை பொறுத்தமட்டிலே உரிமை உணர்வுக்கு பெயர் பெற்ற எங்களுடைய தீபக மக்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலே முதல் நிலை வைக்க வேண்டும், முன்னிடம் வைக்க வேண்டும். நானும் தம்பி கஜேந்திரன் அவர்களும் இங்கே மேடையில் இல்லாவிட்டாலும் அரசியல் ரீதியாக இப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருக்கிற சகோதரி திருமதி பத்மினி சிதம்பரநாதன் அவர்களும் 2004ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிவப்பு மஞ்சள் கொடியின் கீழ் இந்த பகுதிக்குரிய வேட்பாளர்களாக, ஊர்காவற்றுறை மற்றும் வட்டுக்கோட்டை தொகுதிகளுக்குரிய வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்ட பொழுது எங்களுக்கு மகத்தான ஆதரவை தந்தது நீங்கள். அதை நாங்கள் ஒருபொழுதும் மறக்க மாட்டோம். ஊர்காவற்றுறை தொகுதி தீபகம் தமிழ் விடுதலை, தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தில், தமிழ் ஈழத்தின் தாயக மீட்பு போராட்டத்தில் தனக்கென ஒரு தனி அத்தியாயத்தை தான் இதுவரையிலே எழுதி வைத்திருக்கிறது. இன்றைக்கு நாங்களும் நீங்களுமாக தமிழினத்தின் எதிர்காலத்தை எங்கள் கைகளிலே எடுத்துக்கொள்ளும். எங்களுடைய அடிமை விலங்கை ஜனநாயக வழியில், அரசியல் வழியில் ஒன்றுபட்ட தமிழினத்தின் அனைத்து சக்தியையும் திரட்டி அந்த அடிமை விலங்கை உடைத்து நொறுக்குவதற்காக இன்றைக்கு உங்களுடைய ஆதரவை ஒரு அரசியல் பேரணியின் சார்பிலே, தமிழ் தேசிய பேரவையின் சார்பிலே கோரியிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய தீபக மக்கள் தங்கள் கடமையை ஒழுங்காக செய்வார்கள், உரிய முறையிலே செல்வை செய்வார்கள், மற்றவர்கள் வியந்து பாராட்டுகிற அளவுக்கு செய்வார்கள் என்கிற அசைக்க முடியாத அமோக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த மேடையிலே 1984ஆம் ஆண்டுக்கு பிறகு யுத்தம், 83ஆம் ஆண்டுக்கு பிறகு யுத்தம் பெரிய அளவிலே வெடிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் ஊர்காவற்றுறை தொகுதியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவரும் உங்களுடைய அபிமானத்திற்கு உரியவரும் இங்கே கரம்பன் கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவருமான காலம் சென்ற அல்ஃபிரட் தம்பியையா அவர்களுடைய முதலாவது நினைவு தினத்திலே நான் இந்த மேடையிலே உரையாற்றியது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அது போர் மேகங்கள் தமிழ் ஈழத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசின் நடவடிக்கைகளினாலே சூழத் தொடங்கி இருக்கிற காலம் நேரம். அதற்கு பிறகு இப்பொழுது நாங்கள் 42 வருஷங்கள் கழித்து கடந்த காலத்தை மீட்டி பார்க்கிற பொழுது இந்த போராட்டத்தை, தியாகம் செறிந்த போராட்டத்தை, அந்த போராட்டத்திலே துணிந்து இறங்கி இன்றைக்கு எலும்பு கூடுகளாக, மண்டை ஓடுகளாக, துகள்களாக இந்த மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டிருக்கிற எங்கள் இளைய சந்ததியின் தியாகத்தை நாங்கள் ஒரு பொழுதும் மறக்க முடியாது என்பதை, அந்த தியாகத்திற்கு உண்மையான அஞ்சலி, அவர்கள் விட்டு சென்ற அந்த போராட்டத்தை தொடர்ந்து எங்களால் இயன்ற வழியிலே
என்ற வகையிலே முன்னெடுத்து அதனுடைய இலக்கை அடைவதற்கு நாங்கள் வழியமைப்பதுதான் ஒரே ஒரு கடமையாக அவர்களை பொறுத்தமட்டிலே எங்கள் சார்பிலே இருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாகத்தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல தலைமையை உங்களுக்கு முன்னாலே நிறுத்தியிருக்கிறோம். அது வேறு யாரும் அல்ல, தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள். அவர் இந்த மண்ணுக்குரியவர். ஒருவேளை உங்களில் சிலருக்கிற ஆச்சரியமாக இருக்கலாம். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகிற பொழுது ஊர்காவற்ற வைத்தியசாலையை அடைவதற்கு முன்னர் இந்த யாழ்ப்பாண ஊர்காவற்ற வீதியிலே இங்கிருந்து நாங்கள் போகிறோம் என்று வைத்துக் கொண்டால் இடது பக்கத்திலே சிதலங்களாக எழுந்திருக்கிறதே ஒரு அந்த நாளிலே மாளிகையாக இருந்த கட்டிடத்தின் எஞ்சிய பகுதிகள். அது இந்த மண்ணை சேர்ந்த அந்த நாளிலே இலங்கை முழுவதும் நன்கறியப்பட்ட பிரபல தொழிலதிபர் கிளப் பாலசிங்கம் அவர்களுக்குரியது. கிளப் பாலசிங்கம் என்ற பெயரை இந்த மண்ணிலே ஒரு சிலராவது கேள்விப்பட்டிருப்பார். அவருடைய ஒரே புதல்வியின் அவருடைய ஒரே அவருடைய செல்வ புதல்வியின் கரம் பற்றியவர் தான் அந்த நாளிலே பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நாட்டிலே அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வந்த பொழுது தமிழ் மக்களுக்காக தமிழர் என்று சொல்லடா தலைவிலிருந்து நில்லடா என்கிற கோஷத்தோடு அரசியல் வானிலே உதய சூரியனாக பவனிவர ஆரம்பித்த அன்றைய இளம் வழக்கறிஞர் ஜி பொன்னப்பன் அவர்கள். அவர் இங்கிலாந்திலிருந்து திரும்பி இருந்தார், பரிசராக திரும்பி இருந்தார். இங்கே மக்கள் மத்தியிலே இலங்கை முழுவதிலும் நன்கறியப்பட்ட ஒரு பிரபல வழக்கறிஞராக தன்னுடைய முத்திரையை பதிக்க தொடங்கியிருந்தார். அந்த நேரத்தில் ஜி பொன்னம்பலம் அவர்களுக்கு தீபகம்தான் அவருடைய வாழ்க்கை துணையை கொடுத்தது. கிளப் பாலசிங்கம் அவருடைய மகளை கொடுத்தது. அந்த இருவருக்கும் பிறந்த ரெண்டு பிள்ளைகளிலே ஒரே ஒரு ஆண் பிள்ளை மறைந்த குமார் பொன்னம்பலம் அவர்கள், அன்பிற்குரிய குமார் அண்ணன் அவர்கள். அவருடைய ஒரே ஆண்மகனாக இங்கே தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் இருக்கிறார். ஜி பொன்னம்பலம், குமார் பொன்னம்பலம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இந்த அரசியல் பரம்பரையிலே வந்திருக்கிற இந்த இளைய தமிழனை இன்றைய பாராளுமன்றத்திலே, ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலே ஒரு சீரும் புயலாக, சிறுத்தையாக, புலியின் மகனாக, சிங்கத்தின் பிள்ளையாக தமிழினத்தின் சார்பிலே உரிமை குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற அந்த இளைய தமிழனை தமிழினத்தின் எதிர்கால தலைமைக்குரிய மனிதனாக நாங்கள் அனைவரும் சரியாகத்தான் அடையாளம் காட்டியிருக்கிறோம் என்பதை அவருடைய 40 நிமிஷ ஆக்ரோஷ கச்சனையில் இருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அது தமிழில் பேசிய பேச்சு, ஆங்கிலத்திலும் அப்படித்தான். ஒரு நல்ல பேச்சாளனை, நல்ல அரசியல்வாதியை, தெளிவான சிந்தனை கொண்ட ஒரு இளம் தமிழனை அடுத்த 20-25 வருஷங்களுக்கு தமிழினத்தை பொறுத்தமட்டிலே தலைமைக்கான தட்டுப்பாடு ஏற்பட முடியாது, ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் எங்களுடைய இறுதி காலத்திலே அடையாளம் காட்டியிருக்கிறோம். தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் உங்களுடைய அன்பிற்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், கரம்பரை பிறப்பிடமாக கொண்ட காலஞ்சென்ற வி நவரத்னம் ஐயா அவர்களாலே ஆகர்ஷிக்கப்பட்டவர், அவருடைய சிந்தனையாலே கவரப்பட்டவர். எப்படி தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் 60களின் இறுதியிலும் 70களின் ஆரம்பத்திலும் ஊர்காவற்ற மண்ணிலிருந்து, தீவக மண்ணிலிருந்து திரு வி நவரத்னம் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் காற்றிலே கலந்து காற்றோடு இழுத்து செல்லப்பட்டு வீரமிக்க வடமராட்சி மண்ணிலே விதைகளாக விழுந்ததன் விளைவாக அந்த சிறு செடிகளினாலே, சிறு பயிர்களினாலே ஆகர்ஷிக்கப்பட்ட இளைஞனாக தமிழ் ஈழ லட்சியத்தை வரித்துக் கொண்டாரோ அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாங்கள் தம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே இந்த மண்ணுக்குரிய ஒரு மூதாட்டியினுடைய பேரனை கிளப் பாலசிங்கம் அவர்களுடைய பூட்டனை இங்கே நாங்கள் தமிழினத்தின் தலைவனாக அடையாளம் காட்டியிருக்கிறோம். இது தீபகத்துக்கு பெருமை தரக்கூடிய விடயம், மறந்து விடாதீர்கள். தீபகத்தோடு இரத்த ரீதியாக தொடர்பு கொண்ட ஒரு தமிழன் தான் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவையின் தலைவனாக ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலே துணிந்து பேசுகிற ஒரே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதும், இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, லட்சக்கணக்கிலே இடம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் கூட சொல்லால் மாத்திரமல்ல சிந்தனையாலும் இங்கே எமது மக்களோடு இணைந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வெளிநாட்டில் வாழுகிற உடன்பிறப்புகளின்
அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய ஒரு தமிழர் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதும் தீபகத்துக்கு பெருமை சேர்க்கின்றபடியாக இந்த தீபகம் ஒரு இருண்ட காலத்தை கடந்து விட்டிருக்கிறது, ஒரு இருண்ட யுகத்தை கடந்து விட்டிருக்கிறது. அதை நான் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் நேரடியாக அனுபவித்தவர்கள். ஆனால் இந்த நிலைமை இப்பொழுது மாறத் தொடங்கி இருக்கிறது. மாற்றுவோம் என்கிற நம்பிக்கையோடு தீபகத்தை மாத்திரமல்ல, ஒட்டு மொத்த தமிழீழ மண்ணையை நாங்கள் மாற்றுவோம். இந்த மண்ணிலே சகல சுதந்திரங்களும் செழிக்கின்ற நிலைமையை நாங்கள் கொண்டு வருவோம். அதை கொண்டு வருவதானால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும், எங்களுக்கு சுயாட்சி வேண்டும், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும். இந்த மண்ணிலே எங்களுக்கு என ஒரு அரசு அமைய வேண்டும். இதைத்தான் அன்றைக்கு தந்தை செல்வநாயகம் கனவு கண்டார், இதைத்தான் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கனவு கண்டார். அந்த கனவை நனவாக்கியே தீர்வோம் என்கிற உறுதியோடு தான் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவை தமிழினத்தினுடைய போர் பாசறையாக உங்களை நாடி வந்திருக்கிறது. தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னார், ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம், இந்த இறுதி சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பார்க்கிறோம், எமது இனத்தின் விடுதலைக்கான சந்தர்ப்பமாக பார்க்கிறோம். இதை ஒரு சவாலாக ஏற்று, வரலாற்றின் சவாலாக ஏற்று இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற இனவாத பௌத்த சிங்கள பேரினவாத தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகிற ஜனதா விமுக்தி பெரமுன அரசின் அத்தனை திட்டங்களையும் பொடி பொடியாக்கி எங்கள் மண்ணிலே, எங்கள் காலத்திலே, உங்கள் காலத்திலே, விரைவிலே, வெகு விரைவிலே சுதந்திரம் வருவதற்கான சகல நடவடிக்கைகளும் தமிழ் தேசம் ஒன்று திரண்டு எடுக்க முடியும், எடுக்கப்படும் என்கிற அந்த உறுதியோடு நாங்கள் உங்களை அறைகூவி அழைக்கிறோம். இது வரலாற்றின் இன்னும் ஒரு கட்டம், ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம், ஒரு எதிர்காலத்திற்கான சூசகம், எதிர்காலத்துக்கான கட்டியம். ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன், அத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இங்கிலாந்து மன்னனுக்கும் ஸ்காட்லாந்து மன்னனுக்கும் போர் நடந்த நேரம் ஸ்காட்லாந்து மன்னன் ராபர்ட் ப்ரூஸ் அடுத்து 6 தடவைகள் இங்கிலாந்தின் மீது படையெடுத்தான். ஒவ்வொரு முறையும் அவன் தோற்கடிக்கப்பட்டான், படைகள் சிதறடிக்கப்பட்டன. இறுதியாக தோற்கடிக்கப்பட்ட நிலையிலே இரத்த காயங்களோடு அவன் ஒரு குகைக்குள்ளே சென்று பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்த பொழுது கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தான். ஒரு சிலந்தி கூடு கட்டி கொண்டிருந்தது. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, 6 தடவைகள் அது வலை பின்னிக் கொண்டிருந்தது. 6 தடவைகளும் அந்த வலை அறுந்து விழுந்தது, சிலந்தி கைவிடவில்லை. 7வது முறையாக அந்த வலையை கட்டி முடித்தது. அதை பார்த்து கொண்டிருந்த ஸ்காட்லாந்தின் மன்னன், இன்றைக்கு இங்கிலாந்தோடு இணைந்திருக்கிற பிரித்தானியாவின் பகுதியாக இருக்கிற ஸ்காட்லாந்து நாட்டின் மன்னன் ராபர்ட் ப்ரூஸ் அதை பார்த்த பொழுது அவருடைய மூளைக்குள்ளே ஒரு மின்னல் பொறை. இந்த சிலந்தி, சின்னஞ்சிறிய சிலந்தி 7 தடவைகள் வலையை பின்ன முயன்றும் முடியாமல் விழுந்து விழுந்து எழும்பி மீண்டும் பின்னி இப்பொழுது 8வது தடவையாக அதை பின்னி முடிக்க முடியும் என்றால் ஏன் என்னால் முடியாது, ஏன் எனது மக்களால் முடியாது? இந்த கேள்வி அவனுக்கு எழுந்தது. எழுந்தால் படை திரட்டினான், மீண்டும் போர் தொடுத்தான், ஸ்காட்லாந்து விடுதலை பெற்றது. இது ஒரு உதாரணம். இதை நான் சொல்வதற்கு காரணம், எங்களுடைய நீண்ட நெடிய வரலாற்றிலே, தமிழ் தேசத்தின் வரலாற்றிலே நாங்கள் பல தடவைகள் வென்றிருக்கிறோம். 2000 3000 ஆண்டுகளாக நீடித்து செல்கிற எங்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பல தடவைகள் வீழ்ந்திருக்கிறோம். ஆனால் வீழ்ந்த ஒவ்வொரு தடவையும் மீண்டும் எழ நாங்கள் தவறியது. வீழ்ந்த ஒவ்வொரு தடவையும் நாங்கள் மீண்டும் எழுந்திருக்கிறோம், மீண்டும் மீண்டும் எழுந்திருக்கிறோம், வீழ்ந்து வீழ்ந்து எழுந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வீழ்ந்திருக்கலாம், நாங்கள் மீண்டும் எழுவோம். தமிழ் தேசம் மீண்டும் எழும். தமிழ் தேசிய பேரவையின் தலைமையிலே, தம்பி கஜேந்திரகுமார் காலத்திலே, தம்பி செல்வராஜா கஜேந்திரன் காலத்திலே, நாவலின் காலத்திலே, எங்களோடு இணைந்திருக்கிற இந்த தம்பிகளின் காலத்திலே, பல்லாயிரம் தம்பிகள் தங்கைகளின் காலத்திலே எங்கள் தேசம் மீண்டும் எழும். அது நிச்சயமாக நிரந்தரமானதாக இருக்கும். நாங்கள் மீண்டும் எழுவோம். இந்த மண்ணிலே எமது சுதந்திர கொடி மீண்டும் பிறக்கும், எங்கள் ஆட்சி மலரும், எமக்கெனோ அரசு மலரும். அப்பொழுது இந்த தீவகம், அழகிய தீவகம், நெடுந்தீவு முதல் எழுபதீவு, ஏன் சொந்த ஊரான காரதீவையும் உள்ளடக்கி பறந்து விரிந்திருக்கிற இந்த தீவகம் ஒரு பொருளாதார பூஞ்சோலையாக மாறும். குறைந்தது 25 லட்சம் மக்களுக்கு வாழ்விடத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய விதமாக இங்கே நீண்ட நெடிய வெளிகள் இருக்கின்றன.
பிரதேசம் இருக்கிறது, வளங்கள் இருக்கின்றன. ஒரு காலத்திலே மாபெரும் துறைமுகமாக இருந்த ஊர்காவத்துறை துறைமுகம் இருக்கிறது. இவையெல்லாம் எங்களுக்கு கடவுள் தந்த இயற்கை தந்த கொடைகள். இவற்றை பயன்படுத்துவோம். விழித்தெழுகிற மலரப் போகிற தமிழ் ஈழத்தின் ஒரு மாபெரும் துறைமுகமாக எங்களுடைய ஊர்காவத்துறை, உங்களுடைய ஊர்காவத்துறை நிச்சயமாக நிரந்தரமாக வரலாற்றில் இடம் பிடிக்கும் என்று கூறி அந்த பொற்காலத்தை நோக்கி, ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டவர்களாக உறுதியான லட்சியம் பெற்றுக் கொண்டு நம்பிக்கையான நேர்மையான தலைமையின் கீழ் ஒரே கொடியின் கீழ் ஒரே அணியின் கீழ் அணிவகுத்து நிற்பதற்கு ஏதுவாக எதிர்வரும் 6ஆம் தேதி நீங்கள் அனைவரும் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், நீங்கள் என்று நான் கூறுகிற பொழுது என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை பார்த்து தான் கூறுகிறேன், பார்க்க முடியாவிட்டாலும் கூறுகிறேன். நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அனைவருக்கும் கூறி சைக்கிள் சின்னத்திற்கு வாக்களிக்க வைத்து ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய ஒரு அரசியல் யுகத்தை, ஒரு சுதந்திரம் மலர்கிற பொற்காலத்தை நோக்கி நாங்கள் செல்வதற்கு ஏதுவாக நீங்கள் செயற்பட வேண்டும், செயற்படுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு என்னுடைய பேச்சினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.